அவன் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. இன்னைக்கு ஆண்டவர் மேல நிறைய விசுவாசம் வைக்கிறோம். நமக்கே தெரியாம ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், பின்வாங்கி போயிடுறோம். நான் ஆண்டவரை, நான் சர்ச்சுக்கு போகிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் காணிக்கை கொடுக்குறேன். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் நான் கர்த்தர் மேலே வைத்திருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை இன்னும் எனக்குள்ளே இருக்கான்னு சொல்லி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்ப்பீங்கன்னு சொன்னால், இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நான் கர்த்தர் மேலே ஏதோ ஒரு காரியத்தை குறித்து வைத்த அந்த விசுவாசத்தை விட்டு நான் என்ன பண்ணிட்டேன், நான் பின்வாங்கி தான் போயிருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற காரியம், நீ பின்வாங்கி போவாயானால் அந்த ஆத்மாவை நான் என்ன பண்ண மாட்டேன், பிரியமா இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? நீ நல்லா காணிக்க கொடுக்குறியோ, நீ ஆண்டவருக்கு நல்லா பாட்டு பாடுறியோ, நீ நல்லா பிரசங்கம் பண்றியோ, இல்லை நீ எந்த அளவுக்கு சர்ச்சில் ஆக்டிவ், இதெல்லாம் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பே கிடையவே கிடையாது. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கிறார். அதனால தான் ஆபிரகாமுக்கு அவன் விசுவாசிகளின் தகப்பன்னு கொடுத்தார். ஏன்னு சொன்னோமா, அவனை விசுவாசத்தில் ஆண்டவர் சோதித்தார். இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் கொடுத்த ஒரு பிள்ளைய அவனை எனக்கு நீ பலியாய் கொடு என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் என்ன பண்ணாரு, கர்த்தருக்கு பலி கொடுக்க கொண்டு போனாமே.